இன்றைய வார்த்தை சங்கீதம் 37 அதிகாரம் 5ஆம் வசனம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமேன். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தருடைய கைகளில் ஒப்பு கொடுத்து அவர் மேல் முழு நம்பிக்கையுடன் இருக்கும்போது அவர் தமது சரியான நேரத்தில் நம் காரியங்களை நிறைவேற்றுவார். மனிதர்களின் உதவியை விட தேவனுடைய வழிநடத்தல் உறுதியானது. ஆகையால் விசுவாசத்தோடு அவரை உறுதியாய் பற்றி கொள்வோம். அவர்க்கு முதலாவது நாம் நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய எதிர்கால பயங்கள் கவலைகள் அனைத்தையும் அவரிடம் ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய விருப்பத்தின்படி அல்ல, அவருடைய விருப்பத்தின்படி நடக்க நம்மை அவருடைய கையில் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுது அவர் காரியத்தை வாய்க்க செய்ய வல்லவராயிருக்கிறார். சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக இல்லாத போதும் அவர் நமக்கு கிரியை செய்ய வல்லவர் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். நம்முடைய வரிகளை நாம் சூழ்ந்து தெரியாமல் அவரிடம் கொடுத்து விட வேண்டும். அப்பொழுது அவர் நம் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, என் வாழ்க்கையின் எல்லா வழிகளையும் உம்மிடம் ஒப்பு கொடுக்கிறேன். உம்மேல் உறுதியான நம்பிக்கையுடன் இருக்க எனக்கு கிருபை தாரும். என் காரியங்கள் அனைத்தையும் உமது சித்தன்படி வெற்றியடைய செய்வோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அன்பின் ஆண்டவரே, ஒரு புதிய நாளைக்கான கிருபை செய்யபடியால் நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஊழியக்காலையும் அவள் ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தேவைகளை சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இரத்த கோட்டைகளை மூடி மறுத்து பாதுகாத்து கொடுங்க. உன் அப்பத்தையும் உன் தண்ணீரை ஆசீர்ப்பேன், வியாதியை வந்து விலைக்கும் சொன்னீங்க. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஊழியக்காரர்கள் ஒவ்வொருக்கும் எனக்கு வியாபாரிகளை மாற்றி போடும்படியாக ஜெபிக்கணும். கர்த்தாவே, உம்முடைய தழும்புகளால் சுகமான வனத்தின்படி கர்த்தர் மனம் வரும்படியாக ஜெபிக்கிறப்பா. தேசத்தை ஆளுகிற தலைவர்கள் அதிகாரிகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசிரியங்கப்பா. ஞானத்தை கொடுங்கப்பா, புத்தியை கொடுங்கப்பா. தேசத்தை சரியாமல வழிநடத்த கர்த்தர் நல்ல ஞானத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறப்ப. ஞானத்தை கொடுக்குவர் நீர் கர்த்தாவே, நீ மனம் வர முடியாது ஜெபிக்கிறப்பா. வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலையை கொடுங்க ஆண்டவரே. வியாபாரம் பண்ணுறதுக்கு நல்ல வியாபாரத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுவதும் உடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வித்து பாதுகாத்து வழிநடத்துங்க. நீ வலதுபுறத்தில் முழுங்கண்டு பெறுவாய், இடதுபுறத்தில் முழுங்கணுமா சொன்னீங்க ஆண்டவரே. நீ பட்டத்திலும் ஆசீர்வதிப்பாய், வெளியிலும் ஆசீர்வாதம் சொன்னீங்க ஆண்டவரே. நீ கீழவாமல் மேலானவன் சொன்னீங்க ஆண்டவரே. நீ அதிசயங்களை காணப்படும் சொன்னீங்க ஆண்டவரே. இந்த கால வேளையில் உடைய பிள்ளை வாழ்க்கையில் அதிசயங்களை காண சொல்லும்போது ஜெபிக்கிறங்க தாவே. வேத வசனங்களை வாசிக்கிற, தியானிக்கிற, கேட்கிற உங்களுடைய பிள்ளைகளை ஜெபிக்கிற உங்களுடைய பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். பாதுகாத்து பலப்படுத்துங்க. தேவைகள்லாம் சந்திங்க. இரத்த கோட்டைகளை மூடி மறைத்து பாதுகாத்து கொடுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.